ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தட்ரோ தூக்குறோம். எல்லாருமே விளையாடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த நம்பிக்கையை நீங்கள் எல்லாரும் தான் காப்பாற்றணும். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்று தான். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் கூட விளையாட நீங்களும் ரெடி அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீம் என்னென்னா, நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும்பா வாழ்க்கையில். அப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஜெயிச்சிங்கனாலே உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதெல்லாம் சும்மா ஒரு கேம் அப்படின்னும் போது லைட்டாக உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எங்கள் கூட விளையாடலாம். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ, சினிமாவில் ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினாக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், லிரிசிஸ்டாக இருக்கலாம், இப்படி யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர். அதனால் வெயிட் பண்ணாதீங்க, உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சொல்கிறது ஹலோ. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம், என் பேர் அஸ்வின், சென்னை கொரட்டூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான். எஸ். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? கண்ணே கண்மணியே அப்படின்ற ஹலோ இருக்கீங்களா? எஸ் சார். இந்த கண்ணே கண்மணியே சாங் இருக்கு இல்லையா, அது எந்த திரைப்படத்துல இருந்து இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு? அது இப்போ வந்து தனுஷ் அண்ட் என்ன படம் சார்? சொல்லுங்க என்ன படம்னு. படம் பேர் வேணுமே. 5 4 3 2 1 முடிஞ்சு போச்சு, போங்க. தெரியலையா என்ன படம் சார்? அது ஹிந்தி படம். அது ஆக்சுவலா அது என்ன படம் பேரு? படம் பேரை சொல்லுங்க. தேரே இஷ்குமே. சரிங்களா? ஓகே, பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? முயற்சி பண்ணி உங்ககிட்ட இருந்து கொண்டு வரது வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன். நீங்கள் என்னடானா சொல்லாமல் போயிட்டீங்களா? நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் புஷ்பா சேகர் பேசுகிறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்குறேன் உங்களுக்கு? நாகேஷ் சார். நாகேஷ் அவர்களை பற்றின கேள்விகளா? ஓகே, கேள்விக்குள்ளே போமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? நாகேஷ் அவர்களை அனிமேஷனா ஒரு திரைப்படத்துல கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? புரியல புரியல. நாகேஷ் அவர்களை அனிமேஷன்ல ஒரு திரைப்படத்துல கொண்டு வந்திருப்பாங்க, அது என்ன படம்? வேற மாதிரி கேளுங்களா? ஈஸிங்க. இப்ப நாகேஷ் அவர்கள் வந்து மறைந்த நடிகர் இல்லையா, ஆனா அவரை திரும்ப உயிர் கொண்டு வந்த ஒரு திரைப்படம் இருக்கு. அந்த படத்துல ரஜினி அவர்கள் கதாநாயகனா நடிச்சிருப்பாரு. என்ன படம்? கோச்சடையான் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகேங்க, நன்றி. கேட்டாங்க, சரி ரீசன்ல இருந்து கேட்போமே, கேட்டா உங்களுக்கு தெரியுமே அப்படின்றதுக்காக கேட்டா அவங்க என்னங்க இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சரி ஓகே, விடுங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? என் பெயர் மதியரசு, நான் சென்னையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓ, வணக்கம் ஐயா. சென்னையில் எவ்வாறு உள்ளீர்? அங்கிள். அங்கிளா? உன்னை கலாய்ச்சிட்டுன்றதுக்காக நீ என்ன பொசுக்கிட்ட அங்கிள்லாம் சொல்லக்கூடாது. சரி. அங்கிள் சொன்னா கால் கட் ஆயிரும். அண்ணான்னு சொல்லு. என்ன சொல்லுவ? அண்ணா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? விஜய பத்தி கேப்பா. நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க, சரியா? ஓகே, கம்மி பண்ணுங்க. தலைவா படம் பாத்தீங்களா? தலைவா படம் பாத்திருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. தலைவா படம் பாத்திருக்கீங்களா? தலைவா படமா? பாத்திருக்கேங்க. படத்தோட ஹீரோயின் பேர் சொல்லுங்க. படத்தோட தலைவா படத்தோட ஏங்க, உங்க பையன்கிட்ட கேட்ட கேள்வியே நீங்க இப்படிதான் கேட்டீங்க. இப்ப உங்களுக்கே தெரியாம நீங்க வேற யார்கிட்டயே கேக்குறீங்க. திடீர்னு கேட்க மைண்ட்ல பிளாங்க் ஆன மாதிரி இருக்குங்க. சரி, வேற கேள்வி கேட்கட்டுமா? வேற கேள்வியா? கேளுங்க. அப்ப நாளைக்கு கேக்குறேன். ஓகே, நாளைக்கு கேக்குறீங்களா? ஆமா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அமலா பால் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நீங்க. முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஈஸியான ஒரு பதிலா இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்ப வாங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். தட்ரோ தூக்குறோம். திருப்பூர்ல இருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி. கார்த்தி, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, கார்த்தி அவர்களுடைய நடிப்புல வந்த முதல் திரைப்படம் எது? கார்த்தி வீரன். நீங்க ஆல்ரெடி வின் பண்ணவங்க மாதிரியே இருக்கே.
ஆமாங்க சார். அப்புறம் மறுபடியும் கார்த்தி வேற. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேற ஒருத்தரோட பேரை கேட்டுவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இவங்க வந்துட்டே இருக்கும், பரிசு வருது அப்படின்னு பட் அடிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, அவர் கார்த்தியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டாரு போல், அதனால தான் நம்ம பிடிச்சிட்டோம். எப்படி நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் அரியலூர்ல இருந்து தபா பேசுறோம். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி கேட்குறோம். விஜய் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம், சரிங்களா? தளபதி விஜய் அவர்களுடைய தாயார் பேர் என்ன? ஜெயந்தி. ஆ, என்ன ஜெயந்தி? ஏதோ படத்துலையா? உண்மையிலேயே அவங்க மதர் பேர் என்னன்னு சொல்லுங்க. மதர் பேரா? ஆ, ஜெயந்தின்னு நினைக்கிறேன். சூப்பர் பாங்க. ஏங்க இதோட எவனாவது ஈஸியாக கேட்க முடியுமா கேள்வி? கேளுங்க. கேட்க முடியாது. சோபா சந்திரசேகர் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, எப்படி இதை விட ஒரு மனுஷன் ஈஸியாக கேட்குறதையா? சரி, ட்ரை பண்ணுவோம். வணக்கம், நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்கீங்களா? ஹலோ சார், நான் கமல் பற்றி பேசுகிறேன் சார். நான் இப்போ தானே கால் பண்ணீங்க? ஆமாம் சார். இப்போ கால் பண்ணி அவுட் ஆகிட்டீங்க தானே? இல்லை, அது என் பிரதர் பேசுனது. ஆ, பிரதரு? ஓ, உங்கள் பிரதர் பேசுனாரா? சரி, நீங்கள் விளையாடுங்க. ரெடியா? ரெடி சார். யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? கமல்ஹாசன் சார். ஆ, கமல்ஹாசன். கமல்ஹாசன் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? வறுமையின் நிறம் சிவப்பு. இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? பாலச்சந்தர். MSV. ஹலோ, வறுமை நிறம் சிவப்புங்க. சரி, மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க. வறுமை சிவப்பு. ம், சார். சரி, இதே யோசிக்கிறீங்க. நானே உங்களுக்கு பதில சொல்லிட்டு கேள்வியும் கேட்குறேன். இதே சீக்கிரம் சொல்ல வேண்டியதானே? சரி, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போகிறோம். ஃபர்ஸ்ட் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே சார். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போகிறோம், சரிங்களா? உலக நாயகன் கமலஹாசன் அவர்களோட ரெண்டாவது கேள்வி. ஓகே ஓகே, அவருடைய முதல் நேஷனல் அவார்டு எந்த திரைப்படத்துக்காக கிடைச்சது? ஹீரோவா நடிச்சு. 5 4 3 2 1. மூன்றாம் பிறை என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அடிக்கிறாங்க என்ன, டபால் இப்படி போயிடுறாங்க. சரி, பரவாயில்ல விடுங்க. நெக்ஸ்ட் காலர் ட்ரை பண்ணுவாங்க, அவங்க வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ வணக்கம்ங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நானா? நீங்கள் தான். பின்ன நானா? ராமநாதபுரம். உங்கள் பேர்? மகாலட்சுமி. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, பீஸ்ட் படம் பார்த்தீங்களா? பார்த்திருக்கேன். இந்த படத்துடைய டைரக்டர் யாரு? என்னது? பீஸ்ட் படத்தோட டைரக்டர் பேர் என்ன? 5 4 3 2 1. இல்ல, நெல்சன் என்பதுதான் சரியான பதில். ஓகே, நீங்களும் வரவங்கெல்லாம் விஜய் பற்றி கேளுங்கன்றீங்க. சரி, நம்மளும் கேட்பேன்னு கேட்ட கேள்வியை திரும்ப கேட்குறோம். அந்த கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லும் போது மனசு வலிக்குது. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கன்னியாகுமரியிலிருந்து பேசுகிறேன். உங்கள் பேர்? விக்னேஷ். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் பற்றி. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, ஓகேவா? எம்ஜிஆர் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்கணுமா? ஆமாம். ரெடியாக இருக்கீங்களா? முதல்ல சோலோவா ஒரு திரைப்படத்தில் அவர் நடித்தார். அது என்ன திரைப்படம்? சோலோவா ஹீரோவா நடித்த திரைப்படம் எது? முதல்ல அவர் ஹீரோவா நடிச்ச படமா? ஆமாம், முதல்ல அவர் சோலோவா ஹீரோவா நடித்த படம் எது? புரியலையா? முதல் டைம் அவர் ஹீரோவா நடித்த படம் எதுன்னு சொல்லுங்க. தெரியலையா? என்ன போயிட்டாரு போல, யோசிக்கிறாரா? ராஜகுமாரி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, சரி வாங்க, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பாலமுருகன் பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித் குமார் பற்றி கேட்கணும். அஜித் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ரெடி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம், சரிங்களா?
ஆ ஆரம்பம் படம் பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்துருக்கேன். அதுல ஆர்யாக்கு ஜோடி யாரு? ஆர்யா ஜோடி வந்து யார்? அவன் பேரு 5 4 3 2 1 டாப்ஸி என்பதுதான் சரியான பதில். என் ஃபியூஸும் போச்சு போ இல்ல ஐயோ உங்களுக்காக டெடிகேட் பண்ணீங்க. அதுல ஒரு பாட்டு இப்படி வரும், அதை பாடி காமிச்சேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? வணக்கம். 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 யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கடலூர்ல இருந்து அவுஷி பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? தளபதி விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. வேட்டைக்காரன் படம் பார்த்தீங்களா? இந்த படத்தோடைய டைரக்டர் பேர் என்ன? வேட்டைக்காரன் படத்தோட டைரக்டர். ஆமா. அதோ இருங்க. ஓம் கிரீம் கிரீம். ஓம் கிரீமா? கிரீம் பிஸ்கெட்லாம் இங்க விக்கிறது இல்ல தம்பி. புசு சிவன். யாரு சிவன்? பாபு சிவன். அதுவே தப்பு. குரு சிவனையாவது ஒழுங்கா பார்த்து சொன்னீங்களா? தவறு. சரியா? பாபு சிவன் என்பது கரெக்ட் தான். ஆனா டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே சரி ஓகே. ஒருவேளை தம்பி பார்த்து சொன்னது கூட எனக்கு வருத்தமா இல்லை. பாபு சிவனை குரு சிவன் சொன்னது தான் கொஞ்சம் வலிச்சிருச்சு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் அஸ்வின். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சாய் அபியங்கர். சாய் அபியங்கரா? ஏன்? அவர் தான் இப்போ லேட்டஸ்டா எல்லா ஹிட் பாடல்கள் கொடுக்குறாரு. ஓஹோ, அப்படியா? சரி, உங்களுக்கு முதல் கேள்வி கேட்கவா? இது வரைக்கும் சாய் அபியங்கர் எத்தனை திரைப்படங்கள்ல சைன் பண்ணியிருக்காரு? எத்தனை திரைப்படங்கள் சைன் பண்ணியிருக்காரு? ஆமா, கரெக்டா சொல்லணும். அல்லு அர்ஜுன் படம் ஒன்று. சைன் பண்ணதெல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லிஸ்டே போகும். என்னெல்லாம் வேண்டாம், சும்மா கேட்டேன் நான் இந்த கேள்வியை. பின்ன அவர் 2 படம் தானே பண்ணியிருக்காரு. சரி, ரெடியா? சரிங்க சார். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவர் எந்த திரைப்படத்துல பாட்டு பாடினாருன்னு சொல்லுங்க. எந்த திரைப்படத்துல? இந்த படத்துல பாட்டு பாடினாரு. 5 4 3 2 1 மதராசி என்பதுதான் சரியான பதில். அதான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் மதராசி அப்படி வரீங்க. மதராசிக்கு முன்னாடி வேற ஏதாவது இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்க கூடாது இல்லையா? சொல்லியிருக்கணும்ல. நம்ம கொடுக்கறதே 5 தான். படம் தானே. மதராசி சொல்லிட்டேன் சார். சச்சோ, இப்போ என்ன பண்றது? நீங்க தப்பா சொல்லிட்டீங்களே. சரி, டைம் கரெக்டா இல்லையே. சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வாங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? செந்தில், வேலூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி பேசுறேன். விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. நண்பன்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தார்ல, அந்த படத்துல சத்யராஜ் அவருமே நடிச்சிருந்தாரு. அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? பெருமாண்டி சந்தானம். சூப்பர்பா, கரெக்ட். என்ன பக்கத்துல இருந்தெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்றாங்க. விசில் போடு. அடிச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? ஜில்லா இந்த திரைப்படத்தை தயாரித்த நிறுவனம் யார்? ஜில்லா 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 ப்ரொடக்ஷனா? ஆமா. ஆபி சௌத்ரி. சூப்பர். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது. ஓகே, டைம் கொடுக்க மாட்டோம். கடகடன்னு சொல்லணும் நீங்க. ஓகேவா? உங்களுக்கான 3வது கேள்வி போறோம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துல விஜயலட்சுமியோடைய பெயர் என்ன? 5 4 3 2 1 0 அமுதா என்பதுதான் சரியான பதில். விட்டுட்டீங்களே. சரி, நல்லா ட்ரை பண்ணீங்க. ஆனா நெக்ஸ்ட் டைம் வாங்க, மறுபடியும் வரலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இப்படிதான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வராங்க, ஆனா ஏதோ ஒரு டைம்ல விட்டுறாங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் அருண் பேசுறேன். அருண் எங்க இருந்து? சென்னையில இருந்து. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? சூப்பர் ஸ்டார் ரஜினி. ரஜினி அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. எந்திரன் 2.0 இந்த படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா. இதுல வில்லனா வரவங்க பேர் என்ன? அக்ஷய் குமார். சூப்பர். சரி, உங்களுக்கான 2வது கேள்வி. சரிங்களா? இதே படத்துல இவருடைய கேரக்டர் பேர் என்னன்னு சொல்லுங்க.
அக்ஷய் குமாரோடைய கேரக்டர் பேர். அக்ஷய் குமார். அதுல அவருடைய கேரக்டர் பேர் என்ன? 5 4 3 2 1 தெரியலையா? பக்ஷிராஜன். பக்ஷி சொல்லிருக்கலாம்ல, விட்டுட்டீங்களே. பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இப்படிதான் வருவாங்க. சரி, நெக்ஸ்ட் கால் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து பேசுறேங்க. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜயகாந்த். ஓகே, உங்க பேர் என்ன? தங்கவேலம்மா. ஓகே, விஜயகாந்த் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போமா? கேளுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ரமணா படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? 5 4 3 2 1 கேள்வி கேட்டான்னு சொல்லலாம். நீங்க ஏன் ரமணா படம் அவர் நடிச்சது தானங்க. அந்த படத்துல இயக்குனர் யாரு? ஏஆர் முருகதாஸ். முருகதாஸுங்களா? ஆமா, சொல்லிருக்கலாம். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்ங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஜோதி பேசுறேங்க மேடம், ராஜபாளையத்துல. ராஜபாளைய ஜோதி, ஷோக்குள்ள வந்தாச்சு. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ரெடி. லிங்கா படத்துடைய டைரக்டர் யாரு? லிங்கா. ஆமா, பாராசூட்ல எல்லாம் பைக்ல பறப்பாரு. பாக்கல நீங்க? ரவிக்குமாரா? எந்த ரவிக்குமார்? KS ரவிக்குமார். சூப்பர். நீங்க பார்த்திருக்கும் போது கேஎஸ் மட்டும் ஸ்கிரீன்குள்ள மறைஞ்சு போயிருக்கும். கொஞ்சம் இப்படி தள்ளி பாருங்க. சரி. ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? அன்னை ஒரு ஆலயம் படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க. 5 விஜய். விஜய். சூப்பரு. இப்போ நீங்க பார்க்கல. கரெக்ட் கரெக்ட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே, தளபதி படத்துடைய தயாரிப்பாளர் யார்? தளபதி. 4 குழு கொடுங்க, ஒரே ஒரு குழு. இவர் ஒரு பெரிய கடவுள் பேரே இருக்குங்க. 3 2 1 ஜி வெங்கடேஸ்வரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. நன்றி. ஓகேப்பா, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வாங்க. வணக்கம், யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? டி ராஜேந்தர் பத்தி கேளுங்க. யாரு? டி ராஜேந்தர். டி ராஜேந்தர் அவர் பத்தின கேள்வியா? ஆமா. சரி, அவருடைய ஃபேமஸ் டயலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். பிடிச்ச டயலாக். பிடிச்ச டயலாகா? டண்டனக்கா டனக்கா தானா? சரி, அந்த டண்டனக்கா நக்கா அப்படின்ற ஒரு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? மைதில் என்ன காதலி. தெரியலையா? மைதில் என்ன காதலி இல்ல, அது ஓகேங்க. இந்த படத்துல ஜெயம் ரவி தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. ஆமா. டண்டனக்கா நக்கா. ரோமியோ ஜூலியட். சூப்பர். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. சரிங்களா? கவன் திரைப்படத்துல இவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? கேள்வி இல்ல, கவன் ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துல இவருடைய கேரக்டர் பேர் என்னன்னு சொல்லுங்க. 5 4 3 2 1 தம்பி மயில் வாகனம். மயில் வாகனம். ஆமா, மயில் வாகனம் என்பதுதான் சரியான பதில். ஆனா டைம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவாங்க. விளையாடுறதுக்கு நீங்க ரெடியா? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உடனே விளையாடுங்க. காலர் லைன்ல வந்தாச்சு. யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஓகே, யார் எங்க இருந்து பேசுறீங்க? அட என்னங்க, அது ஒன்னா சொல்லுங்க. நான் மட்டும் கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் ஒன்னொரு வேர்ட்ல சொல்லிட்டு இருந்தா எப்படி? சரி, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஜில்லா படத்துல விஜய்க்கு ஹீரோயினா நடிச்சது யாரு? காஜல் அகர்வால் என்பது சரியான பதில். உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே, விஜய் அவர்களுடைய நடிப்புல
ஹலோ இருக்கீங்களா? விஜய் அவர்கள் நடிப்புல வேட்டைக்காரன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஆமாம்மா. இந்த படத்துல ஒரு ஆட்டோ டிரைவரா இருப்பாரு, கரெக்டா? ஆமாம். அப்போ ஒரு காமெடியனா இருப்பாரே ஒருத்தர், அவர் யார்? அவர் கூட ஒரு காமெடி நடிகர் வருவாரே, யார்? காலேஜ் ஸ்டூடெண்டா யார்? சீனா. சூப்பர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம் சரிங்களா? காவலன் படம் இருக்கு இல்லையா, அதுல ராஜ்கிரண் நடிச்சிருப்பாரு, அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4 2 1 0. செம்மனூர் முத்துராமலிங்க. ஹலோ, சொல்லுங்க. பயந்துட்டீங்களா? ஓகே, ரொம்ப பெரிய பேர் தான் அது. ஓகேங்களா, சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் ஷார்ட்டா அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஓகே, பரவாயில்ல விடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து ராஜேஷ் சார். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிம்பு சார். சிம்பு அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம், ரெடியா? ரெடிங்க சார். ஓகே, உங்களுக்கு அவருடைய நடிப்பில் பிடிச்ச படம் எது? எனக்கு கோவில் பிடிக்கும் சார். என்னது? கோவில் சார். கோவில்? அதை நான் கோட்டு அப்படின்னு பயந்துட்டேன். கோட்டா? சரி, கோவில் படத்துல ஹீரோயின் யாருன்னு சொல்லுங்க. சோனியா அகர்வால் சார். சூப்பர், தேங்க்யூ சார். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம் சரிங்களா? சரிங்க சார். மன்மதன் படம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சும்மா தான் கேட்டேன். சரி, 2வது கேள்விக்கு போமா? வானம் படம் பாத்தீங்களா? இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? 4 3 2. தெரியலையா? கிறிஷுங்க, கிறிஷ். சரிங்க சார். சரிங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சும்மா கேட்டேன், நான் ஒரு மன்மதன் எடுப்போமா அப்படின்னு யோசிச்சிருப்பார் போல. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ, ஹாய், வணக்கம், இருக்கீங்களா? இருக்கோம். அப்போ சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? உதயா. எங்கேருந்து? திருச்சி. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? அனுஷ்கா பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போமா? அனுஷ்கா நடிச்ச வானம் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட டைரக்டர் யாரு? ஏய், கரெக்டாக சொல்லிட்டேன். இவன் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம ஷோ நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணேன். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம் சரிங்களா? அனுஷ்காவுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம் எது? 2 மூவி சார். 2 மூவி. சூப்பர். சரி, இதாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஓகே ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம் சரிங்களா? ஓகே சார். ஓகே, அனுஷ்கா அவர்களை பத்தின 2வது கேள்வி. வேட்டைக்காரன் இந்த படத்துல அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல அவங்களுடைய கேரக்டர் பேர் என்ன? அனுஷ்காவோட கேரக்டர் பேர். ஆமா. 5 4. க்ளூ கொடுங்க. க்ளூவா? ஆமா. என்னங்க க்ளூ? இது ரொம்ப சின்ன பேருங்க. அது சுசீலா சொல்லியிருக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா தெரியும்னு நினச்சேன், உங்களுக்கு விட்டுட்டீங்களே. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போவாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஓகே, கமல் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியா? சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி, அபூர்வ சகோதரர்கள் படம் பார்த்துருக்கீங்களா? இதுல மொத்தம் எத்தனை கேரக்டர்? 3 கேரக்டர் இருக்கும். இந்த 3 கேரக்டருடைய நேம் சொல்லுங்க. ஒரு கேரக்டர் வந்து அப்புங்க. ஓகே. இன்னொரு வேற வந்து ராஜா. ராஜா? ராஜா இது. என்னங்க ராஜா இது அப்படின்றீங்க? ராஜா ஃபுல்லா சொல்லுங்க. என்னங்க இது? 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிற பையன் கிட்ட டீச்சர் கேட்கும்போது பாதி முழுங்கிட்டே சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்றீங்க. 5 4 3 2 1 0. அப்போ அப்பாதுரை, ராஜதுரை. நீங்க இது அப்ப இது அப்படின்னீங்கன்னா எப்படி? சரி விடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? பேசுறோம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதனா?
சரி ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, லவ் டுடே படத்துல பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டர் நேம் என்ன? 5 4 தெரியலையா? உத்தமன் பிரதீப் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஏங்க அவர் அந்த படத்தில் முதல்ல ஹீரோவாக நடித்தார், அதுக்கப்புறம் ஒரு 2 படம் தான் நடிச்சிருக்காரு. நீங்கள் அதுலேயே அவருடைய பேர் பிரதீப்னு நல்லா தெரியும், ஆனாலும் சொல்லலை நீங்கள். உத்தமன் பிரதீப்னு முடிஞ்சு போயிருக்கோம். சரி நெக்ஸ்ட் கால் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வேலூர்லேருந்து தேவஸ்ரீ பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பற்றி. ஓகே ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, கோட் திரைப்படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். இந்த படத்தில் பிரபுதேவா நடிச்சிருப்பார்ல, அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? ஆமா சொல்லுங்க, ஈஸி தான். 5 4 மேரேஜ். உங்களுக்கான க்ளூ வந்து மேரேஜுங்க. 4 கல்யாண் சுந்தரம். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. கரெக்டா சொல்லிடணும். நீங்க எவ்வளவு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணா gift தருவீங்க? நீங்க 150 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. 150? ஆமா. ஐயோ போங்க. ஏங்க எவ்வளவு நேரமா நான் கூவி 5 கேள்விக்கு பதில் சொன்னா போதும், 5 கேள்விக்கு பதில் சொன்னா போதுன்ற நீங்க எங்கிட்ட வந்து மறுபடியும் எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லணும்னு கேக்குறீங்க? சரி ஓகே. 2வது கேள்வி போமா? போலாம். பீஸ்ட் படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? என்ன படம்? பீஸ்ட். 22 நல்லா யோசிங்க. கரெக்டா? 22 தான். 22 என்ன கரெக்டா இல்லையா? கான்ஃபிடென்ட்டா? ஓகே, சரியான பதில். கன்ஃபியூஸ் பண்ணாலும் விட மாட்டேன்றீங்க, புடிச்சிட்டு இருக்கீங்க. நான் கரெக்ட்டா சொன்னேன், நீங்க தான் கன்ஃபியூஸ் பண்றீங்க. கன்ஃபியூஸ் பண்ணாலும் நீங்க கரெக்டா இருக்கணும். ஓகே. 3வது கேள்வி, சர்க்கார் திரைப்படத்துல விஜய். ஆறுதல் பரிசு நான் வேணா உங்களுக்கு அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆறுதல் சொல்லுவேன், ஆனா ஆறுதலா பரிசு எல்லாம் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? சரி, ஆறுதல் பரிசா தரங்க. கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா தரேன், ஆன்சர் பண்ணுங்க. ஆறுதல் பரிசா. சரி, உங்களுக்கான 3வது கேள்வி, சர்க்கார் படம் இருக்குல்ல, இந்த படத்துல விஜய் அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? கதாபாத்திரம் பேரா? 5 4 3 2 1 சுந்தர் ராமசாமி. படிங்க நல்லா, படிச்சிருக்க. சுந்தர ராம படிச்சா எப்படி? சுந்தர் ராமசாமி டக்குன்னு படிக்கணுமா இல்லையா? என்ன நீங்க யார் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுக்கறது? அவங்களுக்கு கொடுங்க, அவங்க கிட்ட போன. கொஸ்டின் இல்ல, யார் ஆன்சர் எடுத்து கொடுக்கறா? விஜய் ஃபேன் இருக்காரு, அவர்தான். எங்க நல்லா சொன்னாரு. நீங்க அட்லீஸ்ட் அது நீங்க கரெக்டா சொல்லிருந்தா கூட உங்களுக்கு மார்க் கிடைச்சிருக்கும். நீங்க அவரை கேட்டு சொன்னதால அவுட் ஆகி போயிட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வாங்க, எனக்கே யாராவது ஆறுதல் சொல்லணும், இவங்க எங்கிட்ட ஆறுதல் பேச்சு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் சார். உங்க பேரு? ராமு. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? மோகன். மைக் மோகன் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? கொஞ்சம் ஈஸியாக கேட்குறாங்க. மைக் மோகனும் தளபதி விஜயும் சேர்ந்து நடித்த படம் எது? விஜய். 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சாங்க. என்ன படம்? கோட் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ. ஓகே, நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்ப. வாங்க. வணக்கம். வணக்கம் சார், அவினாசிலிருந்து ஜீவா. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அனுஷ்கா செட்டி. யாரு? அனுஷ்கா செட்டியா? சூப்பரு. ரெடியா? அனுஷ்கா அவர்களை பத்தின கேள்விகள் போலாம். உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எந்த படத்துல இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க? 2. என்ன படம்? 2. ஓ 2. அந்த 2ஆ? என்ன 2னா எந்த 2 படம் அப்படின்னு கேட்டு இருக்கேன் நான். சரி, ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, அனுஷ்கா அண்ட் சூர்யாவுடைய நடிப்புல வெளிவந்த படம் எது? சிங்கம். சூப்பர். எத்தனை சிங்கம்ல நடிச்சாங்க மொத்தமா? 3. 1 2 3 பாகம். ஓ சரி, ஓகே, அக்செப்ட் பண்றோங்க. அப்படி ஃபோன் கால்லையாவது வருவாங்கல்ல, பாவம். சரி, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? லிங்கா படத்துல அவங்களுடைய கேரக்டர் பேர் என்ன? காவ்யா.
இல்லை. லக்ஷ்மி யாருங்க? யாரோடது கேட்பாங்க? அனுஷ்காவோட தாங்க கேட்பாங்க. அவங்க பேர் காவியா. காவியா இல்லை, லக்ஷ்மி. இல்ல காவியா. சிங்கம் படத்துல தாங்க காவியா. லிங்கா படத்துல எங்க காவியா வரும்? லிங்கம் சாரி, லிங்கம் லட்சுமி தானே. சிங்கம்ல கேட்டு சாரி. அதனால தான் நீங்கள் ஃபோனில் கேட்டு பேசணும்னு சொல்கிறது. பக்கத்தில் கேட்டு பேசுனீங்கன்னா இப்படி தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் ஐஸ்வர்யா, நான் செங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். ஓகே, விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியா? ஆ உங்களுக்கான முதல் கேள்வி, யூத் படம் பார்த்துருக்கீங்களா? ஆ ஆ, இதில் ஹீரோயினுடைய கேரக்டர் நேம் என்ன? யார் நடிச்சாங்க முதல்ல ஹீரோயினா? என்னங்க வந்தியா போனியா சந்தியா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? மோனியா. ஆ, மோனியாவா? அமோனியா இல்லைங்க, சந்தியா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இது என்ன மெடிசன் நேம் மாதிரி வருது? ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்பாங்க. வணக்கம். 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 என்னங்க பக்கத்துல ஏங்க நான் தானே அது? யாரா பாட்டு பாடுறதுன்னு பார்க்குறேன். மியூட் பண்ணிக்கங்க, எங்ககிட்ட பேசுங்க. யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? விஜய் பத்தி கேட்கணும். ஒரு விஜய் ரெண்டு விஜய் கேட்கணுமா? ஒரு விஜய் தாங்க. சரி சரி, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, தளபதி விஜயோடைய நடிப்பில் ஹிந்தி படம் ஒன்று வந்துச்சு. அதில் அவர் சும்மா போயிட்டு வந்திருப்பாரு, கேமியோ, ஒரு சாங் மட்டும். என்ன படம் தெரியலையா? சரி, கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டோமோ. இதுக்கான பதில் சொல்ல மாட்டேன், அப்படியே வச்சுப்போம், தேவைப்படும். சரி பரவாயில்ல, வேற கேள்வி கேட்குறேன். சரிங்களா? ரெடியா இருங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, கில்லி படத்துல ஓட்டேரி நரி இந்த கதாபாத்திரத்துல நடிச்சது யார்? ஓட்டேரி நரி. ஆமா. நரி வந்து ஐயோ அவர் பேரு ஐயோ ஐயோ, டைம் முடிஞ்சு போச்சு. தாமு. டாமு இல்லைங்க, டாம் குரூஸ். அவர் ஹாலிவுட் ஆக்டர். இவர் டாம். ஓகேங்களா? தாமு, அவர் டாமு. ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல, அவர் ஃப்ளைட்ல இருந்து குதிப்பாரு, இவர் பில்டிங்ல இருந்து குதிப்பாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. வந்தவங்க போயிட்டாங்களே. சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்னும் விளையாடுறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டுருவோமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் சேலத்துலேருந்து பேசுறேங்க. உங்க பேரு? சத்திமுருகன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பற்றி சொல்லுங்க. விஜய் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமாங்க. ஓகே, காலமெல்லாம் காத்திருப்பேன் இந்த படம் பார்த்துருக்கீங்களா? விஜய் பற்றி. இந்த படத்தோடைய ஹீரோயின் சொல்லுங்க. காலமெல்லாம் காத்திருப்பேன், காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்துல. சரி, ஆமா, ஹீரோயினோட கதாபாத்திரம். இல்ல, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்களா, நம்ம பேசவே முடியாது, கேட்காது ஒண்ணுமே. கம்மி பண்ணி. இந்த படத்தோடைய ஹீரோயினுடைய கதாபாத்திரம் பேர் என்னன்னு சொல்லுங்க. மணிமேகலை. மணிமேகலையா? கதாபாத்திரம், கதாபாத்திரத்தின் பெயர். ஹலோ, என்ன சொன்னீங்க? மணிமேகலையா? சரி, நீங்க சொல்றதே எனக்கு கேட்க மாட்டேங்குது. நீங்க டிவி வால்யூமை மியூட் பண்ணலன்னா விளையாட முடியாதுங்க. போட சொல்லுங்க. ஓகே ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே, சொல்லுங்க. விஷ்ணு படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? விஷ்ணு. ஆமா. 1990ங்க. 90 இல்லைங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சுங்க. 95. 95ங்களா? நன்றிங்க, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார், கோயம்புத்தூர்ல கார்த்திக் பேசுறேன். கோயம்புத்தூர்லங்களா? யாரை பத்தின கேள்வி கேட்கணுங்க? பிரியங்கா அருள் மோகன். பிரியங்கா அருள் மோகன் பத்தின கேள்விங்களா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? பிரியங்கா மோகன் ஃபர்ஸ்ட் நடிச்ச தமிழ் படம் எது? டாக்டர். சூப்பர். உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? டான் படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? அவங்களோட என்னங்க மேடம்? இல்லைங்க, டான் படம் இருக்குல்ல, டான்.
அந்த படம் பாத்தீங்களா? அதுல அவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. ஆமா. இந்த படத்துல அவங்களுடைய கேரக்டர் நேம் என்ன? அங்கையர் கன்னி என்பதுதான் சரியான பதில். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அப்படிதான் விட்டுறாங்க, டக்குன்னு சொல்லலான்னு பார்ப்பாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. அவங்க தேடுறதுக்குள்ள நம்ம பதிலை சொல்லிடுறோம், பாவம். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்பாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? இது தட்டுறோம் தூக்குறோம். பெரம்பலூர்ல இருந்து ஹரிஷ் பேசுறோம். என்னங்க பெரம்பலூர்லேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. சரி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? சரி, ரெடியாக இருக்கீங்களா? இருக்கும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் அண்ட் சூரி இவங்க 2 பேருடைய கதாபாத்திரம் பெயர் சொல்லுங்க. சரி, சிவகார்த்திகேயனுடைய கேரக்டர் நேம் மட்டும் சொல்லுங்க போதும். தெரியலையா? எங்கள் அண்ணன் போஸ் பாண்டே. போட்டு விட்டுருக்கலாம்ல. என்னங்க நீங்க? சரி, நல்லதான் முயற்சி பண்ணீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சென்னை. சென்னை. உங்க பேரு? யுவராஜ். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? ஹலோ. இல்லைங்க, நீங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு என்கிட்ட பேசுங்க. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? அஜித். அஜித் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? கல்லூரி வாசல் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? ஹலோ. வலிமை படம் பார்த்துருக்கீங்களா? வலிமை. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? ஜிப்ரான் என்பது சரியான பதில். சரிங்களா? நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, அப்ப எப்படி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது? தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். சிவதிக்கா போயிட்டாங்க. அப்படிதான், நம்ம வேற லாங்குவேஜில் ட்ரை பண்ணால் இப்படி தான் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம தமிழ்லேயே சொல்லியிருக்கணும். ஹலோ, வணக்கம். சரி, சவாதிக்கான்னு சொன்னது ஒரு குத்தமா? ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த டிவியை பார்த்துட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் விளையாடவே முடியாது. அதுலலாம் உங்கள் கான்சன்ட்ரேஷன் போயிடும். எப்போவுமே நம்ம ஒரு கேமில் இருக்கோம், நம்ம கான்சன்ட்ரேஷன் செதறக்கூடாது. அப்படி செதற விடாமல் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போக போகிறோம். இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம். போயிட்டு வாங்க.